பிரைட் கோச்சிங் சென்டர் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஷன் பாக்குறோம். அதுல மொத்தம் 80 கொஸ்டின் ஜிகேல இருந்து கேட்டிருப்பாங்க. அதுல நம்ம 80 கொஸ்டின் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின் சோசியல்ல இருந்து கேட்டிருக்காங்க, 30 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஜிகேல இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதாவது சயின்ஸ்ல 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, அதுல கெமிஸ்ட்ரி எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுல நம்ம கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா 8th 1, 9th 1, 9th 2, 10th ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம 10th நான் சொல்லியிருந்தேன் சிலபஸ் வைஸ்ல வந்து 20 to 20% சிலபஸ் விட்டு வெளியில கேட்கறாங்கன்னு. ஆனா கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை சிலபஸ்ல தான் கேள்வி கேட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம சிலபஸ் பிளஸ் வந்து 6th to 10th எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஜேம்ஸ் சாட்விக், நம்ம கொஸ்டின் குள்ள போலாம். ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரான். ஓகேவா? நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் இருக்கும். நம்மளுக்கு மேல ஆல்ரெடி ஒரு டாபிக்கே ஸ்டார்ட் ஆகும். நியூட்ரானை கண்டுபிடிப்பு 1932 ஜேம்ஸ் சாட்விக் என்பவரால் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும் ஒரு பேராகிராஃப்ல. ஓகேவா? நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். எங்க இருக்குது? 9th பிசிக்ஸ்ல லெசன் 11ல பேஜ் நம்பர் 128ல இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்கள். இதெல்லாம் சரி, அமிலம் இதெல்லாம் அதோட பயனா இருக்கணும். எது கரெக்டா மேட்சா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இது பார்க்கும்போது வரலாறு பார்க்கும்போது தவறானது எது அப்படின்னு சொல்லி 3 மேட்ச் கரெக்டா கொடுத்துட்டு 1 தப்பா கேட்டாங்க. இங்க சரியானது எதுன்னு கொடுத்துட்டாங்க. 3 மேட்ச் வந்து தப்பா இருக்கு. ஓகேவா? சரி, என்ன அப்படின்னு பார்ப்போம். இது எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா 9th கெமிஸ்ட்ரியில லெசன் 14ல கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 165. ஓகேவா? அமிலங்களின் பயன்கள்னு நம்மளுக்கு டாபிக் இருக்கும். சல்பியூரிக் அமிலம். ஓகேவா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, இங்க இருக்கு சல்பியூரிக் அமிலம் குளியல் சோப்புன்றது அது தப்பா இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு குளியல் சோப்பே கொடுத்துருக்க மாட்டாங்க. வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது சல்பியூரிக் அமிலம். அதுவே ஒரு கேள்வி. ஏனெனில் பல சேர்மங்கள் தயாரிப்பதற்கு இது பயன்படுகிறது. வாகன மின்கலன்களிலும் பயன்படுகிறது. வாகன மின்கலன்களில் பயன்படுவது சல்பியூரிக் அமிலம். வேதிப்பொருட்களின் அரசன் எது? சல்பியூரிக் அமிலம் இருக்கும். நம்மளுக்கு இங்க குளியல் சோப்புன்னு கொடுத்துருக்காங்க. அது ஆன்சர் தப்பு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வினிகர் மற்றும் பென்சாயிக் அமிலம். இந்த ரெண்டுமே உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக கண்டறியப்பட்டதா. இங்க நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க ஊறுகாயில் வினிகர், அதாவது அசிட்டிக் அமிலம், வினிகர் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் 2 சொல்றாங்க. ஓகேவா? வினிகர் இல்லனா பென்சாயிக் அமிலம் எதுல இருக்குது? ஊறுகால. அது இருக்கிறதால அவை நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் உள்ளன. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினிகர் அல்லது பென்சாயிக் அமிலம். நம்மளுக்கு அப்படியே 2 பேராகிராஃப்ல 2 லைன்ல என்ன சொல்லிருப்பாங்க, வினிகர் உணவு கெட்டு போகாமல் இருக்க ஆன்சர் ரைட்டு. ஏன்னா வினிகர் அல்லது பென்சாயிக் அமிலம் சொன்னாங்க. ஆனா இங்க பென்சாயிக் அமிலத்தை சலவை சோப்புன்னு சொல்லிருக்காங்க. தப்பு. பென்சாயிக் அமிலமும் உணவு பொருள் கெட்டு போகாம இருக்கிறதா பயன்படுத்துறாங்க. வினிகரும் உணவு பொருள் கெட்டு போகாம இருக்கிறதா பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம், சல்பியூரிக் அமிலம் பார்க்கிறோம். நைட்ரிக் அமிலம் உணவு பொருளின் செரிமானத்துக்கு சொல்லியிருக்காங்களா. நம்ம இங்க நைட்ரிக் அமிலம் பார்க்கலாம். இங்க பாரு, நைட்ரிக் அமிலம் உரமாக பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மோனியம் நைட்ரேட் சேர்மத்தையும் சாயங்கள் வண்ணப்பூச்சி மற்றும் மருந்துகளை தயாரிக்க பயன்படுகிறது. இது அம்மோனியம் நைட்ரேட் சொல்றாங்க. நைட்ரிக் அமிலம் உரமாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரத்துக்கு பயன்படுறதா நைட்ரிக் அமிலம். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உணவுப் பொருளின் செரிமானத்துக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின் தப்பு. ஓகேவா? அமிலம் எந்தெந்த அமிலம் எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சிலபஸ்லயே அமிலம் மற்றும் காரங்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அமிலத்துல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. மேல நம்ம என்ன கேள்வி பார்த்தோம், கண்டுபிடிப்புல இருந்து ஒரு கேள்வி பார்த்திருக்கோம். கீழே அமிலத்துல இருந்து ஒரு கேள்வி பார்த்திருக்கோம். ஓகேவா? சரி, இந்த அமிலம் பாடம் எங்க இருக்கு? 9th கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 14ல, சாரி லெசன் 14ல பேஜ் நம்பர் 165ல இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் வினிகர் அசிட்டிக் அமிலம் வந்து பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஓகேவா? தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது? சல்பர் டை ஆக்சைட. நம்மளுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சல்பர்னு மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க சல்பர் டை ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா இதுல பாருங்க பார்க்கலாம். தாஜ்மஹால் ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகே, மேலும் அறிந்து கொள்வோம். எங்க இருக்குன்னா 10th கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 22ல, சாரி லெசன் 22ல பேஜ் நம்பர் 319ல இருக்குது. ஓகேவா? சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள், சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் இப்பகுதியில் உள்ள தாஜ்மஹாலில் வெண்ணிறம் பளிங்கு கற்களின் மேல் படிந்து அக்கரைகளை மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது. அவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சல்பர், அதாவது இதுல சொல்லியிருக்கிறது வந்து சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு. சல்பர் ஆக்சைடு இல்லைன்னா நைட்ரஜன் ஆக்சைடு, இந்த 2 ஆக்சைடும் தான் காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சல்பர் நைட்ரஜன் ஆக்சைடு இங்க கிடையாது. நமக்கு ஆப்ஷன் அப்ப வேற என்ன எடுத்துக்கலாம், சல்பர் டை ஆக்சைடுன்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, தாஜ்மஹால் மஞ்சள் நிறமா மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சல்பர் டை ஆக்சைடு. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. அந்த லெசன் அந்த கேள்வி எங்க இருக்குன்னு பார்த்தோம் 10th கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 319ல இருக்கு. பொதுவாக அடுத்த கொஸ்டின், பொதுவாக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் சமையல் வாயுவில் உள்ள எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டு இருந்திருக்காங்க. அழகா எல்பிஜிக்கு நம்ம நார்மலா படிச்சிருந்தாலே போதும்.
நம்ம மேல இருக்கிறத கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாருங்களா, தமிழ்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல. திரவமாக்கப்பட்ட பெட்ரோல் வாயு, குறைந்த பாஸ்பரஸ் வாயு, அது தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல அழகா அடிக்கலாம். லோ பிரஷர் கேஸ், லீக் ப்ரூஃப் கேஸ், லோ பாஸ்பரஸ் கேஸ், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் தான் இது ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் என்ன எல்பிஜியோட மீனிங் பார்த்தா பி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு தமிழ்ல அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருப்பாங்க. 8th கெமிஸ்ட்ரியில லெசன் 15ல பேஜ் நம்பர் 174 கொடுத்துருப்பாங்க. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவாக எல்பிஜி பயன்படுகிறது. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவாக இங்க இருவர் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவாக எங்க இருக்குது? பி ஆப்ஷன்ல இருக்குது. அவ்வளோ எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? மஞ்சள் நிறம் ஏன் வந்து தாஜ்மஹாலையா மஞ்சள் நிறமா மாறுதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டுறாங்க. மேல அமிலம் காரம் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொன்னு கண்டுபிடிப்புல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை. ஓகேவா? சரி, கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஈஸியா முடிச்சாரு. நம்மளுக்கு வந்து ஒரு 4ல இருந்து 5 நாள் இருந்தது அப்படின்னா 6th to 10th முக்கியமானதான் கேள்வி கேட்டு இருப்பாங்க தவிர ரொம்ப வேற எதுவும் அவுட் ஆஃப் போர்ஷன்லாம் உள்ள போயிருக்க மாட்டாங்க. அழகா தட்டிடலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை 5 கொஸ்டின் 4ல இருந்து 5 கொஸ்டின் கேள்வி கேட்பாங்க. அழகா தட்டிடலாம். 6th to 10th ரொம்ப முக்கியமான கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் போதும். கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கும். சயின்ஸ் சைட்ல ரொம்ப ஈஸியா இருக்கிறது கெமிஸ்ட்ரி. அங்கிட்டு சோசியல் சைட்ல ரொம்ப ஈஸியா இருக்கிறது எக்கனாமிக்ஸும் சிவிக்ஸும். அழகா முடிச்சிடலாம். எக்கனாமிக்ஸ்னா காலையில உட்காந்தீங்கன்னா நைட்டுக்குள்ள நீங்க 6th to 10th வரை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு மேல டைம் ஆகவே ஆகாது. ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாவே அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு மீதி இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பிளே ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு நான் போட்டுறேன். எல்லா வீடியோவும் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? கெமிஸ்ட்ரி 1, பயாலஜி 1ன்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் லீவ் முடியறதுக்குள்ள ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கும். நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணி நீங்க நோட் பண்ணி அதுல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கரெக்டா ஒரு வியூகம் வகுத்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.